எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம் வீட்டில் மகாலட்சுமி படம் இருந்தால் இதையெல்லாம் செய்து கொண்டே இருங்கள். பணம் கைகளில் நன்றாக புரளும், தரித்திரம் வறுமை தொலையும், கடன் அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னென்னு பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே மகாலட்சுமி படம் என்பது கண்டிப்பாக இருக்கும். சிலர் வீட்டில் அஷ்டலட்சுமி படம் வச்சுருப்பீங்க, சிலர் வீட்டில் மகாலட்சுமி, நடுவில் விநாயகர், அடுத்து சரஸ்வதி, அதுக்கடுத்து முருகன், முதல்ல எடுத்த உடனே பெருமாள் பக்கத்தில் மகாலட்சுமி இருக்கிற மாதிரி எல்லாம் கலந்த படம் வச்சுருப்பீங்க. நிச்சயமாக மகாலட்சுமி படம் இல்லாத வீடே இருக்காது. நம்ம என்ன பண்ணுவோம்? மகாலட்சுமிக்கு பூ வைப்போம், அதுக்கப்புறம் பொட்டு வைப்போம். இது கூட இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்களேன், நிச்சயமாக அந்த தரித்திரம் என்பது நம்ம வீட்டில் இல்லாமல் போகும், கடன் என்பது காணாமல் போகும், நிம்மதி என்பது தானாக பிறக்கும். கடன் இல்லைனாலே நம்ம வீட்டில் பணத்துக்கு பஞ்சம் இல்லைன்னாலேங்க நிச்சயமாக நம்ம வீட்டுக்கு நன்மை பிறக்கும் இல்லைங்களா? இப்போ மகாலட்சுமி படம் இருக்குது. நம்ம இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனாலே நம்ம காலையிலே எழுந்து குளித்து முடிச்சுட்டு நிலைவாசலத்தை சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வைக்கிறது, இதெல்லாம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட நிறைய பிள்ளைங்க அந்த ஒரு மனசில் டவுட்டோடு இருக்கிறாங்க. என்னென்னா, வியாழக்கிழமை இதெல்லாம் செஞ்சு வைக்கணுமா? தேவையே இல்லை. காலையில் எழுந்து நீங்கள் குளித்து முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை செய்யுங்க. வெள்ளிக்கிழமை நிலைவாசலை தொடச்சி மஞ்சள் குங்குமம் வைக்கிறது, அந்த மஞ்சளில் கொஞ்சம் பன்னீரை கலந்துக்கோங்க, கொஞ்சம் ஜவ்வாது கலந்துக்கோங்க, கொஞ்சம் சந்தனத்தை கூட கலந்துக்கோங்க, அந்த மஞ்சளில் பச்சை கற்பூரத்தை கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நம்ம மஞ்சளாக நிலைவாசலில் தடவும் பொழுது அது கூட சேர்த்து பச்சை கற்பூரம் கலந்த குங்குமத்தை நீங்கள் வச்சு பாருங்கள், நல்ல ரிஃப்ளெக்ட் தெரியுதுங்க. ஒரு சில விஷயங்களில் நான் இது எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நான் செய்கிறேன்னா கண்டிப்பாக அதில் நல்லதே நடக்குது. இப்போ மகாலட்சுமி படம் தனியாக எங்கள் வீட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோமே, அந்த படத்தை வடக்கு நோக்கி கூட வச்சு கும்பிடலாம். வடக்கேன்னா குபேரன் திசைன்றதுனால வடக்கு திசை பார்த்தும் வைக்கலாம். அப்படி வைக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒன்று ஒரு நாளைக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஆமாம்மா, நீங்கள் சொன்னது 100% கரெக்டுமா, நான் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்ய எனக்கு நல்லது நடக்குது அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. இந்த கிராம்பு இருக்குது இல்லைங்களா, அந்த கிராம்பை எடுத்து பூ கட்டுற மாதிரி ஒன்றா வச்சு கட்டி ஒரு மாலை மாதிரி, சின்னதாக ஒரு மாலை, ரொம்ப பெருசாலாம் நான் போட சொல்ல, திட்டமான ஒரு கிராம்பு மாலை. கிராம்பை ஒன்று மேலே ஒன்று வச்சு பூ கட்டுற மாதிரி கட்டினாலும் சரி, இல்லை நான் ஒன்றா வச்சு சும்மா முடிச்சு போட்டு மஞ்சள் நனைச்ச நூலை அந்த ஈரத்தோடு அந்த கிராம்பில் சுற்றி அந்த மஞ்சள் கூட கொஞ்சோண்டு பன்னீர் ஊற்றி கலந்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வீட்டில் செய்ய அதிகமான பாசிட்டிவ் வைப்ரேஷன் பூஜை அறைக்கே ஒரு நல்ல, இப்போ தெய்வத்துக்கிட்ட போகிறோம், அதிகமாக அபிஷேகங்கள் செய்ய தான் அந்த தெய்வத்துக்கு சக்தி ஊட்டுறாங்கன்னு சொல்கிறோம். நிறைய பேர் பாலை எடுத்துகிட்டு போய் ஏழை குழந்தைங்களுக்கு கொடுக்கூடாதா அப்படின்லாம் கேட்குறோம். இல்லைன்னு சொல்லலை, நிறைய பேர் கேட்குறீங்க. ஆனால் அந்த பால் அபிஷேகம் பண்ணுற பாலையே ஒரு பாத்திரத்தில் ஒரு வாளியில் பிடிச்சி தான் அங்கே வைக்கிறாங்க. நீங்கள் யார் வேணாலும் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி தான் அங்கே வைக்கிறாங்க. நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் கூட யாருக்காவது ஏழை குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களில் இந்த அபிஷேகங்கள்லாம் என்ன பண்ணுன்னா தெய்வத்துக்கு சக்தி ஊட்டும். இப்போ இந்த விளக்கு பாருங்களேன், இது 8 திசையும் இல்லைங்களா, 4 திசை தான், ஆனாலும் இப்போ தென்மேற்கு வடகிழக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி எல்லா திசையும் பார்த்த மாதிரி ஏற்றிக்கிற விளக்கு இது. இந்த விளக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம பூஜை அறையில் ஒன்றாவது ஏற்றி வைங்க. அடுத்தது மகாலட்சுமி படத்துக்கு இந்த நான் கிராம்பு சொன்னேன் இல்லைங்களா, கிராம்பு மாலை, அந்த கிராம்பில் ஒரு கிராம்புலேயும் ஒரு பொட்டு வைங்க. ஒரு மஞ்சள் வச்சு அதில் ஒரு குங்குமம், ஒரு மஞ்சள் வச்சு ஒரு குங்குமம் வைங்க, நல்லதே நடக்கும். நான் நிறைய இந்த மாதிரி விஷயங்களில் வீடியோவாக உங்களுக்கு நான் போடுறேன். நான் இன்னொரு வீடியோவோட